இந்தியாவில் ஒரு பெரிய மருத்துவ மோசடி நடைபெற்று வருகிறது. ஊழலுக்கு உடந்தையாக இருக்கும் மருத்துவ முகவர்கள் மயக்க மருந்துகள் மற்றும் மனதை மாற்றும் ரசாயனங்களை பொதுமக்களிடங்களில் கலந்து இலக்கு வைக்கப்பட்டவர்களை பயமுறுத்தி குழப்பமடையச் செய்து மன உறுதியை உடைக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையை வெளிப்படுத்த முயன்றால் அவர்களை பைத்தியக்காரர்கள் என தவறாக சித்தரிக்கிறார்கள். அதற்காக பரானாய்டு ஸ்கிட்சோஃப்ரேனியா என்ற போலியான மனநோய் அறிகுறிகளை உருவாக்கி அவர்களின் நம்பகத்தன்மையை குலைக்கிறார்கள். இந்த முகவர்கள் உள்ளூர் மக்களை ஆட்சேர்ப்பு செய்து இலக்கு நபர்களை பின்தொடர்கிறார்கள் மற்றும் ரகசியமாக பல்வேறு தாக்குதல் முறைகளை பயன்படுத்துகிறார்கள். தூக்கமின்மை, பதட்டம், மன அழுத்தம் ஏற்படுத்தும் மருந்துகள், தசை வலிமையை குறைக்கும், உடல் பலவீனத்தை ஏற்படுத்தும் நியூரோடாக்சின்கள், சோரில் அல்லது சூழலில் கலக்கும் ரசாயனங்கள், உரங்கள் உட்பட சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்களும் முக அழுகியலையும் போல காட்டும் வகையில் இது சீரற்ற தாக்குதல் அல்ல. இது ஒரு திட்டமிட்ட அமைப்பான நடவடிக்கை. மன, உடல், சமூக ரீதியாக நபர்களை முறியடிக்க வடிவமைக்கப்பட்ட ஒன்று. பல பாதிக்கப்பட்டவர்கள் பயத்தில், தனிமையில் தங்களின் உண்மையை உலகிற்கு விளக்க முடியாமல் தவிக்கிறார்கள். வலையை முழுமைப்படுத்த மருத்துவர்கள் போலி மருந்து பரிந்துரைகள் எழுதி உருவாக்கப்பட்ட போலியான அறிகுறிகளுக்கு பொருந்தும் மருத்துவ பதிவுகளை உருவாக்குகிறார்கள். இந்த பதிவுகள் பாதிக்கப்பட்டவர்கள் மாயை கொண்டவர்கள் அல்லது மனநோயாளிகள் என காட்ட போலி ஆதாரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அமைப்பு குணப்படுத்துவதற்காக அல்ல, அழிப்பதற்காக செயல்படுகிறது. மனநல மருத்துவமும் பொது சுகாதாரமும் ஆயுதமாக மாற்றப்பட்டு அடக்குமுறைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இது உண்மையைச் சொல்பவர்களுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதல். அவர்களை மதிப்பிழக்கச் செய்ய, தனிமைப்படுத்த, அமைதியாக்க உருவாக்கப்பட்ட திட்டமிட்ட முறை. இது மருத்துவம் அல்ல, இது மனநோய் அல்ல, இது அமைப்பு சார்ந்த வன்முறை.